கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை யோவான் 1:45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தின் ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான். இந்த நசரேத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இயேசு வருகிறார். அதை பற்றி பிலிப்பு என்ன சொல்கிறார்? நாத்தான்வேல்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன்ட்ட அறிமுகப்படுத்துகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்னு கவனித்து பாருங்கள். நியாயப்பிரமாணம்னா பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறத பற்றி சொல்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டில் யார் எழுதியிருக்கிறா? நிறைய தீர்க்கதரிசிகள், மோசே, இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. யாரை பற்றி? மேசியாவாகி இயேசுவை பற்றி. அவரை கண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார். எத்தனை அருமையான விஷயம் பார்த்தீங்களா? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை மனித ரூபத்தில் கண்டது எத்தனை இன்பமான விஷயம். ஆனாலும் ஒரு ரகசியம் உண்டு தேவச்சனமே. இன்னைக்கு நீங்களும் நானும் இதிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நிச்சயமாக நம்மளுடைய சூழ்நிலை நம்மை நம்ப விடாது. நம்மளுடைய தோல்விகள் நம்மளை நம்ப விடாது. நம்மளுடைய பலவீனங்கள் நம்மளை நம்ப விடாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் பதறான். தோல்விகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்தால் தான் முன்னேற முடியும். இந்த வசனத்தை உற்று நோக்கும் பொழுது தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் தீர்க்கதரிசிகள் சொன்னவர், பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டவர், பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தலைமுறையாக மோசேயினால் சொல்லப்பட்டவர், பல தீர்க்கதரிசிகள் மூலமாக இவ்வாறாக மேசியா வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த இயேசுவை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! ஞானிகளும் அறிவாளிகளும் ராஜாக்களும் பெரிய பெரிய உயர்வில் உள்ளவர்களும் கண்டுபிடிக்காத அந்த நேரத்தில் அற்பமான சிறிதான மனிதர்கள், ஒன்றுக்கும் பிரோஜனப்படாத நபர்களைப் போல இருந்தவர்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த அதிகாலையில் ஆண்டவர் நம்மளோட என்ன தெரியுமா பேசுகிறாரு? அவர்கள் கண்டார்கள். வசனம் சொல்லுகிறது, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கண்ட அந்த நேரத்தில் அவர்கள் இயேசுவை மட்டும்தான் கண்டார்கள். இயேசுனுடைய ரட்சிப்பை பற்றி தெரியாது. இயேசப்பா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இயேசு சிலுவையில் மரிப்பார் என்பது ரகசியம் தெரியாது. அந்த மரணத்துக்கு பிறகு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது தெரியாது. அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை பற்றி தெரியாது. மனம் திரும்புதல்னா என்னன்னு தெரியாது. இயேசுவை முகமுகமாய் பார்த்தார்கள், ஆனால் சத்தியங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அதுதான் ஆரம்பம். இயேசுவோடு பயணம் செல்ல தான் அவர்கள் இயேசுனுடைய திட்டங்களை புரிந்து கொள்வார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுனுடைய திட்டத்தை எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. காரணம், அவர் வாழ்ந்து முடித்து விட்டார். ஆனால் அந்த சீசர்களுக்கு அந்த வாக்கியம் கிடைக்கவில்லை. ஏன்னா அந்த நாட்களில் தான் அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் உங்கள் காலத்தில் அவர் வாழ்ந்து முடித்து தங்க சாவியாகிய வெற்றியின் சாவியை உங்கள் கையில் கொடுக்கிறார். அந்த நாட்களில் சீசர்களுக்கு கூட அது கொடுக்கப்படவில்லை. சீசர்கள் அப்பொழுது தான் அனுபவிக்கிறார்கள். அத்தனை சீசர்கள் இருந்தாலும் அதில் உள்ள எல்லா சீசர்களுக்கும் எல்லா வெளிப்பாடும் கொடுக்கப்படவில்லை. இதில் இருக்கிற பிலிப்புக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகம்னா என்னன்னு தெரியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் அவர் சேர்த்து படிச்சிருப்பாரா? புதிய ஏற்பாடுன்னு ஒரு புஸ்தகம் அவர் கையில் இருந்திருக்குமா? யோசித்து பாருங்கள். அந்த நாட்களில் அவங்க கையில் அதெல்லாம் கிடையாது. இப்போ சொல்லுங்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெரியும், பவுலினுடைய அனுபவம் மூலமாக, அவருடைய ஊழியம் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக அதையெல்லாம் ஆண்டு அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. இதை பிலிப்பு படித்திருப்பாரான்னு கேட்டால் பாவம், அவருக்கு அந்த நாட்களில் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் கிடையாது. அந்த நாட்களில் தோல் சுருள்கள் தான், அது கூட இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீசர்களும் அந்த நாட்களில் தான் அனுபவத்தை பெற்று எழும்பி கொண்டிருக்கிற நாட்கள். ஆனால் நமது நாட்களை யோசித்து பாருங்கள், அத்தனை சீசர்களும் அனுபவ ரீதியாக எழுதின அந்த வேதாகமும் புதிய ஏற்பாடின் புஸ்தகம் பல ஆயிரங்களையும் கோடிகளையும் அசைத்து பல மிஷினரிகளை அனுப்பி தேசங்களை இன்னைக்கு மாற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான சுவிசேஷ புஸ்தகத்தையாக்க உங்கள் கையில் வைத்திருக்கிறீங்க. அதிகாலையில் எழும்பி வாசிக்கிறீங்க. ஸோ தேவ ஜனமே, நம்ம கையில் இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு மாத்திரை. இந்த மாத்திரையை உருவாக்குறதற்கு எத்தனையோ மருத்துவர்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த கேன்சரை கொல்லணும்னு சொல்லிட்டு சிலர்கள் மருந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்கும் பொழுது அவ்வளோ பாடுபடுவாங்க. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வியாதியஸ்தன் மேலே போடும் பொழுது அது குணமாகிறது. இதே போல தான் தேவச்சனமே அந்த காலத்தில் பாவத்தினால் மரித்தார்கள், சாபத்தினால் மரித்தார்கள்.
மரிக்கிற மனிதன் எல்லாம் நரகத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் என்று இயேசு மரித்தாரோ, என்று அந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததோ, நமக்கு இப்போ விடுதலை சமீபமாக இருக்குது. நீங்கள் மனம் திறந்து இயேசுவை என் இருதயத்துக்குள்ளே வாரும், என்னை நடத்தும் என்று சொன்னால் போதும். அந்த நாட்களில் இயேசு பலியிடுறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ரட்சிப்பு இல்லை. ஆனால் இயேசு பலியாக நமக்காக மரித்த பிறகு இப்பொழுது நம்ம கையில் இருக்கிறது மருத்துவர்கள் கண்டுபிடித்த மருத்துவத்தில் உள்ள மருந்து போல. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மருந்து இல்லை, உயிர்கொல்லி வியாதிகள் கொல்லும். ஆனால் மருந்து வந்த உடனே உயிர் பாதுகாக்கப்பட்டது. இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கூட வாழ்ந்தவர்களுக்கு கூட அநேக சத்தியங்கள் கொடுக்கப்படவில்லை, அநேக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் நமக்கு அவர்கள் எல்லாரும் சாதித்ததுனால அதனுடைய ரெக்கார்டு நம்ம கையில் இருக்குது. அதை வாசிக்க வாசிக்க கர்த்தர் நம்மளையும் பயன்படுத்த முடியும், நம்ம குடும்பத்தை மாற்ற முடியும். அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த நாட்களில் கரண்ட் கிடையாது, வாசிக்க முடியாது. அந்த நாட்களில் இலவசமாக ஆமேன் அவர்களுக்கு ஒன்றும் இருந்திருக்காது. எல்லாமே கஷ்டப்பட்டு இன்றைக்கி நமக்கு கடையில் போய் வாங்கினா ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நல்ல ஒரு நோட் புக் கிடச்சிருது. அந்த நாட்களில் ஒரு நோட் புக் வாங்கணும்னா யோசித்து பாருங்கள், அங்கே கிடையாது, பேப்பர்ஸ் கிடையாது, துண்டு சுருள்களில் எழுதியிருப்பாங்க. இப்படி அவர்கள் கஷ்டத்தின் மேலே கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம கையில் லேப்டாப் இருக்குது, ஆன் பண்ணால் எல்லா வசனமும் வந்துடுது. செல்ஃபோன் இருக்குது, ஆன் பண்ணால் எல்லாமே வந்துடுது. உலகம் எல்லா இடத்துலையும் கான்டாக்ட் ஆகிடுது. இப்போ பவுல் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறாருன்னா, அவருடைய இன்னொரு சீசனை பார்க்கணும்னு நினச்சா அவர் ஒரு மெசேஜை போடுறாருன்னா அந்த மெசேஜ் 3 மாதம் 4 மாதம் கழித்து தான் அங்கே போகும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்போ அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணால் கூட ஒரு நிமிஷம் போதும். நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை போட்டிம்லேயோ எதுலேயோ ஒரு ஃபோன் நம்ம என்ன செய்யணும், ஆன்லைன் மூலமாக விரைவாக கால் பண்ணுகிறோம். எல்லாமே இன்றைக்கி நமக்கு சௌகரியம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு அவர்களுக்கு இருந்த வைராக்கியம் இன்றைக்கி நமக்கு இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், எல்லாமே இருக்குது. வில்லியம் கேரி, என்னுடைய அறிவு கரெக்ட் என்றால் 28 வேதாகம மொழிபெயர்ப்பு அவர் எழுதி அநேக ஜனங்களுக்கு கொடுத்தாராம். இன்றைக்கி நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஏதாவது கர்த்தருக்கு செய்கிறோமான்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கிறது. கரண்ட் இல்லாத நாட்களில், பிரிண்டிங் ப்ரெஸ் தீ எரிஞ்ச நாட்களில், எல்லா பைபிளும் எரிஞ்சு கரிஞ்ச நாட்களில், சொந்த பிள்ளைகள் மரித்த நேரத்திலையும் அவர் தேவனுடைய நாமத்திற்காக ஊழியத்தை செய்தார். ஒழுங்கான கரண்ட் வசதி கிடையாது, பிரிண்டிங் மெஸ்ஸில் இன்றைக்கு உள்ள அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு ஊழியம் செய்ய முடியலையே. அதை யோசித்து பாருங்கள், ஏன் முடியலை? ஏனென்றால் நாம் ரகசியத்தை மிஸ் பண்ணுகிறோம். சோம்பேறித்தனம் அதிகமாக வந்துவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களையும் கர்த்தருக்காக பயன்படணும்னு விரும்புகிறவங்க உங்கள் தூசியை உதறிவிட்டு எழும்ப அவர் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்பீங்க? கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து, ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே எங்களுக்குள்ளாடி அந்த ரிவைவலை தாரும். அந்த நாட்களில் பயன்பட்டவர்களுக்கு வசன அறிவு குறைவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அநேக பைபிள் புஸ்தகங்கள் அவங்க கையில் இல்லை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பயன்படும் பொழுது எல்லா தேவ மனிதர்களும் அனுபவ ரீதியாக பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் திரள் எங்கள் கையில் இருக்கிறது. நாங்கள் இன்னும் தெளிவாக என்ன செய்யலாம்? ஊழியங்களை செய்யலாம், குடும்பத்தை நடத்தலாம். ஆனாலும் ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிற யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் மனக்கண்களை திறம். இந்த திறக்கப்பட்ட வேதாகமத்தை, இந்த எழுதப்பட்ட ரகசியங்களை கரைத்து குடிக்க உதவி செய்யுங்கப்பா. வாழ்க்கையை எழுப்பி நிறுத்த உதவி செய்யுங்க. உங்கள் கிருபை இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளில் ஜனங்கள் கூட இருங்க, போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளுங்க. நல்ல காரியங்கள், திருமண காரியங்கள், ஆண்டவரை பிறந்த நாள் எதெல்லாம் கொண்டாடுகிறாங்களோ ஆண்டவரை கூடவே இருங்க. துக்கமான நேரங்களில், துக்கமான நாட்கள் அவர்களுக்கு இருக்குமானால் அந்த நாட்கள் இன்பமாக மாறட்டும். நீர் கூட இருக்கிறதை உணரட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவும் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவோடு உங்களை சந்திப்போம். ப்ரையர் டைம் சேனலில் அந்த வீடியோ வராததுனால கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் 9 மணி அளவில் வீடியோ வருகிறதை வாட்ச் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.